ஹே கைஸ், ஆக்சுவலாக நம்ம புதுப்பேட் தான் போகிறோம். என்னன்னா ட்ரைம்ப்புக்கு வந்து நம்ம பின்னாடி ஸ்டிக்கர் பண்ணோம்ல. ஸோ இதோட 3rd டைம் நான் போகிறேன். அங்கே ஸ்டிக்கர் வந்து எனக்கு ஓகேவா படுது, அவங்க காஸ்ட் வைஸும் சரி, அவங்களோட ஒர்க்கும் சரி. ஸோ அதனால தான் நீங்கள் கேட்கலாம், இங்கேயே ஓட்டலாமே, இங்கெல்லாம் யாருமே இல்லையான்னு. அங்கே இன்னொன்று ஒரு சின்ன வேலை இருக்குது, பர்சனல் ஒர்க். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, ஸோ என்னன்னா போயிட்டு வர வரைக்கும் மழை பெய்யக்கூடாது. தட்ஸ் த மெயின் திங். போயிட்டு வர வரைக்கும் மழை பெய்யலைன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். மூடு. எஸ் காய்ஸ், செம்ம க்ரௌடு. எனக்கு ஸ்டேரிங்குமே பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டியிருக்கேன் இன்டர்செக்டர், ஸ்டேரிங் ரொம்ப வைடாக இருக்க மாதிரி இருக்குது. எஸ், மிரர் அட்ஜஸ்ட் பண்ணும், தெரியல எதுவும். எனக்கு இது ஓட்டும் போது இந்த தண்டர் பேர்ட் இருக்குல்ல, அது ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலு. அப்படி தான் இருக்குது. இது வேறு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மிரர் வியூ வந்து எந்த பைக்கில் இருக்குதுன்னு நான் இந்த ஷார்ட் டேர்மில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது டைம் ஸ்பீட் 400. ரொம்ப ஈஸி டு ஆக்சஸ், நம்ம அப்படியே இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ செம்ம ஒயிட்டான வியூ. எல்லா வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க ஜாக்கெட் போட்டாலும் தெரியாது, ஜாக்கெட் போட்டாலும் நம்மளுக்கு வந்து வியூ வந்து மறையாது. ஆனால் இட்ஸ் ட்ரூ, செம்ம வியூ ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், நான் இப்போ நான் அந்த ஆட்டோவில் இது பண்ணியிருக்கேன். காக்கா கதை கேட்டுருக்கேன், செம்மையாக இருக்குல்ல, செம்ம பெரிய டேங்க்கு, செம்ம க்ரௌடு. காய்ஸ் ஆக்சுவலாக மழை தூருது காய்ஸ். நேற்று தான் மோட்டர் வாஷ் தான் பண்ணேன். போயிட்டு வர காலையிலே போயிருக்கலாம் போல் காய்ஸ். போயிருந்தப்பறம் இன்னத்துக்கு நான் ரிட்டர்ன் வந்திருப்பேன். $200 வேஸ்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். மை காட், தூருது. சரி, ரொம்ப கஷ்டம் இல்லை, நம்ம அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஒரு பைக்கராக இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கட்சியில் பார்த்தா மலையில் ஒரு மலையை சேருன்னு ஆக போகிற வண்டி. நாங்கள் போகிறது மலை சேரு. நாங்கள் போகிறது என்ன பண்ணுறது, எனக்கும் வேலை இருக்குது, போகாமல் இருக்க முடியாது. அட்டு போ. சைடு போகிறேன்.
சிக்னலே பார்க்கல. செம்ம ஃபாஸ்ட்டாக வரான், திட்டுவான்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம போயிடலாம். வந்துட்டான் காலை ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கானே. அப்புறம் அந்த சைடு what the fuck is this dude? கேமரா மறைச்சிட்டாங்க guys. நீங்களாம் பார்த்து எதுவுமே கெட்டு போயிடக்கூடாது சரியா? ஆக்சுவலாக அதுக்காக தான் மறைக்க கூட இல்லை, கை வச்சு மாற்றிட்டேன். எங்கேயா தெரிஞ்சிருச்சுடான் ஏதாச்சும். கதை கேட்டு இருக்கேன். காய்ஸ் கீர்த்து பரோட்டா. என் ஸ்லிப்பரு இதோடா. இந்த பையன் எனக்கு தெரியும், பாஷா அந்த பையன் பேர். ஆனால் அவன் இங்கே என்ன பண்ணுறதான்னு தெரியல. அண்ணா கீர்த்து பரோட்டா தெரியாதா? ஓ ஷிட், இங்கே பரோட்டா ஷாப் இருக்கானே தெரியலையே. எங்கேயா நான் போய் கேட்குறது? கீர்த்து பரோட்டா நான் கீர்த்து பரோட்டா எங்கண்ணா இருக்கு தெரியலையே. We'll check bro. Kீர்த்து பரோட்டா. ஹே காய்ஸ், ஃபைனலாக அப்படின்னு 10,000 பேருக்கு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருப்பேன் இங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஆக்சுவலாக இதுதான் ஷாப். இங்கே ஆக்சுவலாக இங்கே அவரை தான் மீட் பண்ண வந்திருக்கோம் நம்ம. ஜஸ்ட் ஒரு செக்கப்புக்காக மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே தான் லொக்கேஷன். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வில் செக் இட் அவுட். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன், பாய், தேங்க்யூ.